ஆண்டவரே, என் வருங்காலம் பலமாயிருக்கும். ஏனெனில் நீர் என்னோடு இருக்கிறீர். எனக்கு பயம் இல்லை. இயேசுவே, நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கிறீர். எனக்கு பயமே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய அற்புத கரத்திலே நாம் இருக்கிறோம். ஆமென். அவருடைய கரம் நம்மையும் நம் குடும்பத்தார் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம் உள்ளத்திலே என்ன கருத்துக்களோடு ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு வந்திருக்கிறோமோ அவையெல்லாம் நிறைவேறும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 20 வரை உள்ள வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 20 வரை உள்ள வேத பகுதியிலே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஒரு நாள் ஆண்டவருடைய சீடர்களிடத்திலே ஒரு தகப்பனானவன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த மகனை சாத்தான் சிறு வயது முதல் என்ன செய்கிறது? நீரிலும் நெருப்பிலும் தள்ளுகிறது. இந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த தகப்பனானவன் இயேசு கிறிஸ்துடைய சீடரிடத்திலே வந்து, இந்த பேயை என்னுடைய பிள்ளையிடமிருந்து நீங்கள் விரட்டி விடுங்கள் என்று சொல்லி தயவோடு வந்து கேட்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த சீடர்களால் அந்த பேயை என்ன செய்ய முடியல? விரட்ட முடியவில்லை. உடனே அங்கே எல்லாம் அந்த சூழ்நிலை மாறுகிறது. சப்தமும் சந்தடியுமாய் மாறுகிறது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அங்கே வந்து கேட்கிறார், என்ன பிரச்சனை? உடனே அந்த தகப்பன் சொல்றாரு, உங்களுடைய சீடர்கள்ட்ட வந்தேன், இந்த பேய் நம்முடைய சீடர்களால் என்ன செய்ய முடியல? விரட்ட முடியலையா? நீர் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா உதவி செய்யும் என்று அந்த தகப்பன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் அந்த பேயை விரட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப சீடர்களிடத்துல ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, நம்மளால ஏன் இந்த பேயை விரட்ட முடியல? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த இடத்தை நமக்கு, எனக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பகுதியாக ஆண்டவர் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில முடியாது அப்படிங்கிற இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையிலேயே நீங்கள் ஆண்டவரை விசுவசிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில முடியாதது அப்படின்னு எதுவும் இல்லை. எல்லாமே முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என் கண்ணீர் மாறல, என் கஷ்டம் மாறல, இந்த வியாதிகள் நீங்கல, இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மறையல என்று சொல்லி அநேகர் புலம்பலோடு கூட நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்திலே ஆண்டவர் காண்பிக்கிற இந்த வார்த்தையை மட்டும் நான் சிந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 19வது வசனம் படிங்க பாப்போம். சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அந்த பேயை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் இதற்கு காரணம். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் இழப்பதற்கு, நம்முடைய பலவீனத்திலிருந்து நாம் விடுதலை அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான காரணம் என்ன? சமீபத்திலே ஒரு சகோதரி வந்தாங்க. அவருடைய கணவருடைய குடிப்பழக்கம் மாறணும்னு ஜெபம் பண்றாங்க. நல்ல தியானத்துல பங்கெடுக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, எல்லாம் ஜெபம் நல்ல சிறப்பா போகுது. அல்லேலூயா. ஆனால் அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? அந்த சகோதரி ஜெபம் பண்ணது நல்லா இருந்துச்சு, உபவாசம் இருக்கிறது நல்லா இருந்துச்சு, அவங்க நல்ல தாராளமா எல்லா கடவுளுடைய பணிக்கும் கொடுக்கிறது கூட ரெடி. ஆனா
யார பார்த்தாலும் சொல்லுவாங்க, என்னதான் ஜெபம் பண்ணாலும் இந்த நாசமா போறவனை திருத்தவே முடியாதுங்க. புரியுதா இல்லையா? யார பார்த்தாலும் என்னங்க ஞானத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. என்ன கருத்து கொண்டீங்க? என் கணவருக்காக நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை? அட அவன் குடிகாரங்க, அவன் ஆண்டவரே நினைச்சாலும் அவன் குடிப்பழக்கத்தை மாற்ற முடியாது. இதே நிலை இந்த சகோதரியோட நிலை மட்டும் இல்ல, நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் ஏன் தேவனுடைய நல்ல அவருடைய நன்மைத்தனங்களை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை குறைவு. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க அந்த வேதத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை எடுத்து வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் சகோதரனான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அல்லேலூயா. இங்க என்ன நடந்துச்சு? மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன அனுபவம்? இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் தன்னுடைய மெய்யான வெளிப்பாட்டை அவர்களுக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்று வந்த சீடர்களால எதை வெட்ட முடியல? பேயை வெட்ட முடியல. ஏன்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள் என்ன இருக்கிறது? நம்பிக்கை குறைவு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்துல நம்பிக்கை விசுவாச குறைவை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவன் என்ன விரும்புகிறார்? ஆண்டவர் அதே அதிகாரத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என நீங்கள் கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை கட்டுங்கம்மா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீ என்ன செய்யணும்? யார்ட்டையாவது போய் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் நீ மற்றவங்கிட்ட போய் சொல்லி இதை புலம்பி யாராவது எனக்கு விடுதலை கொடுங்க நிக்கணும்னு சொன்னாரா? சொல்லுங்க. நீ எங்கேயாவது போய் நில்லுன்னு ஆண்டவர் சொல்றாரா? ஆண்டவர் சொல்றாரு, உன் முன்னால மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என்று நீ சொன்னால் அது அப்படியே. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க பிரச்சனைய மாற்ற இன்னொருவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்க பிரச்சனையை மாற்ற யாராவது வர வேண்டியது இருக்கு. பிரைஸ் தி லார்ட். உங்கள் தோல்விகள், உங்கள் பயங்கள், உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை தருவதற்கு இன்னொரு நபரை நீங்கள் என்ன செய்றீங்க? தேடி திரிகிறீர்கள். யாராவது என் பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எந்த வழியிலாவது எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று நாம மற்றவங்களை தேடி என்ன செய்றோம்? அலைகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் 2 நாள் செங்கல்பட்டு பகுதியில் போய் நற்செய்தி அறிவிப்புக்கு போயிருந்தேன். அப்ப போயிருந்த பொழுது ஒரு வீட்டுக்கு என்ன கூட்டு போனாங்க. அங்க அந்த வீட்டு தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு விபத்துல மாட்டி இருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னால. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க தான், ஆனா ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீடு வாசல் நேரம் இப்படி இருக்குதா, அதனால இந்த வாசல் சரியா போடல, இந்த ரூம் இந்த பக்கத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க போயிருக்கோம். அந்த வீடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நாங்க என்னங்க புது வீடு கட்டுறீங்களா? இல்லங்க, நல்லா இருந்த வீடு இடிச்சு என்ன செய்யறோம்?
இந்த வாசல் எடுத்து இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் இருக்கிற ரூம இந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க யாருங்க உங்களுக்கு கடவுள்? உடனே நம்ம சொல்லுது, அந்த மாதா, இந்த மாதா, அந்த மாதா. நாங்க இந்த மாதா, அந்த மாதா, இந்த மாதா வேளாங்கண்ணி மாதா. உண்மையிலே நம்ம பரிதாபம், கிறிஸ்தவருடைய பரிதாபம் இன்னைக்கு எப்படி இருக்கு? வேளாங்கண்ணி மாதா. அப்ப அந்த மாதா பூண்டி மாதா. இந்த மாதா வேற, அந்த மாதா வேற, அச்சரப்பாக்க மாதா வேற. நாங்க எத்தனை மாதாமா? அது நிறைய மாதா நாங்க வச்சு கும்பிடுறோம். ஓஹோ, இன்னைக்கு அதுதான் ஜாதிக்கு மாதா வந்துட்டாங்க. மேரி மாதா இப்ப எங்க வந்துட்டாங்க? ஜாதி குல தலைவர்களுக்கு மாதாவா மாறிட்டாங்க. மாதாவுடைய மரியன்னையினுடைய அந்த உன்னத நிலைய இன்னைக்கு இந்த சமூகம் இழந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்ல கொஞ்சம் பாருங்க. நம்ம உண்மையிலே நீ கிறிஸ்தவ தானா? ஆமா பிரதர், எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, எங்க தாத்தா பாட்டிலாம் கிறிஸ்தவங்க தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். அப்ப நான் கேக்குறேன், உண்மையிலே நீ சொல்றது உண்மையாமா? வேளாங்கண்ணி மாதா. ஆமா பிரதர், வேளாங்கண்ணி மாதா வேற, பூண்டி மாதா வேற. தெரியாதா உங்களுக்கு? நாங்கிட்ட உண்மையிலே மறைக்கல்வி படிச்சியா? உண்மையிலே நீ கோயிலுக்கு போறியா? ஆமா, சண்டே பூசைக்கு போயிருவேன். எத்தனை கடவுள்? நிறைய கடவுள் இருக்கு, நமக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னுச்சு. அல்லேலூயா. நிறைய கடவுள் உள்ள, நிறைய கடவுள் உங்களுக்கு இருக்கா? நிறைய கடவுளா? வேளாங்கண்ணி மாதாவும் பூண்டி மாதா அக்கா தங்கச்சா? சொல்லுங்க, உங்களுக்கு பல மாதாவா ஒரே மாதாவா? சொல்லுங்க. இயேசுடைய தாய் அன்னை மரியா மாதா காட்சி கொடுத்த இடங்கள். பாத்திமால காட்சி கொடுத்தாங்க, வேளாங்கண்ணில, வேளாங்கண்ணி மாதா காட்சி கொடுக்கக்கூடிய வேளாங்கண்ணி தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆரோக்கிய தாயின்னு ஜெபம் படிப்பாங்க, ஆரோக்கிய அன்னையே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. லூர்து நகர்ல மாதா காட்சி கொடுத்தாங்க, அதனால அந்த இடத்துக்கு பேரு லூர்து மாதான்னு பேர் வச்சோம். ஆனா லூர்து நகர்ல மாதா காட்சி கொடுத்த இடம், அந்த பேர் என்னது? அம்மல உற்பவம். மாதா சொன்னாங்க, நாமே அம்மல உற்பவம். ஏன்? அப்ப உலகம் முழுவதும் ஒரு தப்பறை தப்பறை இருந்தது. என்ன தப்பறை? இயேசுவின் தாய் கடவுளின் தாய் அல்ல, மாதா கன்னி அல்ல அப்படின்னு உலகம் முழுவதும் செஞ்சது. ஒரு தப்பறையை பரப்புனாங்க. அதற்கு மாதா நினைச்சாங்க, காட்சி கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அன்னை மரியாள் இன்னைக்கு என்ன செய்யப்படுறாங்க? இது அக்கா மாதா, இது தங்கச்சி மாதா அப்படிங்கிற மாதிரி மாதா பிரிச்சு, என்ன இது வல்லமை மிக்க மாதா, அந்த மாதா பெரிய வல்லமை மிக்க மாதா, அப்ப இந்த மாதா. சொல்லுங்க, இப்படி வியாபாரம் பண்றவர்களுக்கு ஐயோ கேடு. அது யாரா இருந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மாதா ரொம்ப வல்லமை மிக்க. அப்ப மாதா, அந்த மாதா என்னப்பா உங்க வீட்டுல நீ வச்சு அருள் இந்த மரியன்னு சொல்லிட்டு இருக்கிய, அப்போ அது சும்மாங்க. அப்படியா? சொல்லுங்க, சொல்லுங்க. பனிவி மாதாவுக்கு வல்லமை இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க வியாக்குல மாதா கோயில்ல வல்லமை இல்லையா? ஏன்னா இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். வியாக்குல மாதாவும் பனிவி மாதா வேற வேறையா? சொல்லுங்க, ஒரே மாதா தான். சில பேர் அவங்க வயிற்று பொழப்புக்கு நிறைய என்ன செய்றாங்க, இப்படியே உல்டா பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல கவனிக்கணும். இயேசுவின் தாய் அன்னை மரியா நம் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சிலுவையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அன்னை மரியா. கை தட்டுங்க பாப்போம். மாதா வச்சு இந்த வியாபாரம் பண்றது, சாதி பெருமை பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தங்களுடைய புலப்ப நடத்துறவர்களுக்கு ஐயோ கேடு. இது ரொம்ப நாள் ஓடாது. அவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஒரு பக்கம் பெந்தகோஸ்து சபை மாதா வச்சு என்ன செய்யுது? புலப்பு நடத்திக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மாதா பேரை சொல்லிக்கிட்டே நாம என்ன செய்யறோம்? நம்ம இப்படி பிளவுகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால எனக்கு பிரியமானவர்களே, அன்புக்குரிய உறவுகளாக இருக்கிற நமக்கு தெரியணும், நம்முடைய தாய் அன்னை மரியா
எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்தால் அவள் இன்றும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறாள். கை தட்டுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, அன்னை மரியாவின் வழியாக நாம் கேட்கிறதெல்லாம் கிடைக்கிறது. அவ இயேசுடைய விருப்பம் என்ன? இயேசுடைய விருப்பம் என்ன? பிரச்சனைகளை போக்குவதற்கு நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் அங்க போறேன், இங்க போறேன், காப்பு கயிறு கட்டுறேன், வீட்டுல நிலைய அடிக்கிறேன், ரூம் அடிக்கிறேன், வாஸ்து சாஸ்திரம் பாக்குறேன், நடக்கலையா அங்க போறேன், இப்படியே போயிட்டு இருக்கிற கூட்டமா இருக்காத. மாறாக நீ என்ன செய்ய, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என்றால் அது அந்த நேரமே விழும். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வாராங்க. மாதாவுடைய பரிந்துரை, புனிதருடைய பரிந்துரை எல்லாம் அற்புதத்தை கொண்டு வருதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பார். மாதா விசுவசித்தாங்க, எல்லா தலைமுறைக்கும் பேர் பெற்றவளாக அவள் விண்ணக மன்னக அரசியாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க எல்லாரும் நல்ல கையோடு சொல்லுங்க. உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களால முடியாது ஒண்ணுமே இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நான் அறிக்கையிடுகிறேன், நம்புகிறேன். நிச்சயமாக என் ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும். நடக்குமா சொல்லுங்க? நடக்குமா? அதனாலதான் வேதத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் படியுமா? யோவான் நற்செய்தி படியுங்க. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவனும் செய்வான், ஏன் அதை விட பெரியவற்றையும் செய்வான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்கிறதை செய்வான். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னாரு, நீங்க போங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க? பிணியாளர்களை குணமாக்குங்க, பேய்களை ஓட்டுங்க, துன்பத்துல துயரத்துல வாடுகிற மக்களுக்கு விடுதலைய கொடுங்க. ஆனா அதோட முடிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, என் மீது விசுவாசம் கொள்பவன், என்னை நம்புகிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்க யாத்தையாவது போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பல. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, நீங்க அநேகருக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரு? அநேகருக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அல்லேலூயா. நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டமா இருக்க கூடாது, அழுதுகிட்டு இருக்க கூட்டமா இருக்க கூடாது. இந்த உலகத்துல நல்ல தகப்பனா இருக்கிற நம் ஆண்டவர் விரும்புறாரு. என்ன விரும்புறாரு? நீங்க என்ன விசுவசிப்பீர்கள் என்றால் என்னை விட பெரிய காரியம். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்னங்க விருப்பம் இருக்கும்? நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்க அப்படின்னு கேட்டா அந்த தகப்பனா சொல்றாரு, காய்கறி டெய்லி காய்கறி கடையில போய் காய்கறி மூட்டை சமைக்கிறாரு. ஆனா அந்த தகப்பனா சொல்றாரு, நான் தான் பிரதர் காய்கறி மூட்டை சமைக்கிறேன், என் பையன் என்ன பண்ணணும்?
பெரிய ஆளா மாறணும், அநேகருக்கு நன்மை செய்யணும். ஒரு அப்பாவுக்குள்ள இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய தகப்பன்மாருக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்கும்னா, நம் பரம தகப்பனாகிய ஆண்டவருக்கு உள்ள ஆசை என்ன? என்னை விட நீ என்ன செய்யணும்? இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்யணும். நீ கிறிஸ்தவன் எதை மறந்துட்டு தெரியுமா? அன்னைக்கு நடந்துச்சு ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்தோனியார் காலத்தில் நடந்த அற்புதத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னங்க அற்புதம் நடக்குது சொல்லுங்க? அந்தோனியார் காலத்தில் நடந்த அற்புதத்தை பேசுறோம்ல, பேதுரு காலத்துல, பவுல் காலத்தில் நடந்த அற்புதத்தை பேசுறோம். இன்னைக்கு அற்புதம் நடக்கணுமா வேண்டாமா? ஏங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஏங்க உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா? ஒரு இந்து சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க ஏற்றுக்கொண்டு பைபிளை வாசிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய வீட்டுக்கு அருகில இருந்த திடீர்னு ஒரு பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு திடீர்னு கையும் காலும் விரைச்சு போச்சு. பக்கத்தில் உள்ள எல்லாரும் ஓடுறாங்க, இந்த அம்மா ஓடுது. போய் பார்த்தா அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு பையன் நிலைமை போயிட்டு, இந்த சகோதரி உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, நான் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு ஜெபம் பண்ண எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம ஜெபம் பண்றது இல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த அம்மா பண்ணாங்களா, அந்த பிள்ளைகளுடைய உடலுக்கு அருகில போய் உட்கார்ந்துட்டு அந்த அம்மா, ஆண்டவரே உம்முடைய பெயரால் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, வேதத்தை படிச்சதுனால தெரியுது. லாசரை உயிரோடு எழுப்பினீரே, நைநகர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினீரே, நீர் மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தீரே, என் தேவன் உயிரோடு இருக்கிறீர், இந்த பிள்ளைக்கு சுகம் உண்டாகட்டும். இவ்வளவுதான் ஜெபம். ஜெபத்தை முடிஞ்சிட்டு கண்ணை திறந்தா சுத்தி இருக்கிறவங்க அதிர்ச்சி நிற்கும். பையன் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கான், கை தட்டு. அந்த இடத்திலேயே அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் இயேசு அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர்ட்ட திரும்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்கள் நான் என்ன பண்றோம்? ஐயோ அவ்வளவுதான், கொண்டு விட்டா பாதபத்தி இப்படின்னு புராணம் பேசிக்கிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் முடியாது ஒண்ணுமே. சத்தமா சொல்லுங்க, உங்களால் முடியாது ஒண்ணுமே. பக்கத்துல நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில முடியாத காரியங்களை முடிய செய்வார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. முடியாத காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்வாரு? முடிய செய்வார். நான் ஒரு 3 காரியங்களை வேகமாய் சொல்லி நம் இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நீங்கள் விடுதலை பயண நூல் 15ஆம் அதிகாரம், விடுதலை பயணம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கிறீங்களா? படியுமா. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். மாராவில் இருந்த தண்ணீர் பருக அவர்களால் இயலவில்லை, அது கசப்பாக இருந்தது. இதனால் தான் அந்த இடத்திற்கு மாரா என்ற பெயர் வந்தது. அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்கிறது, இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை வருஷம் அனுபவம்? 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக இருந்தவர்கள். அல்லேலூயா. அடிமையா இருந்த அவர்கள் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டவர்கள் செங்கடலை கடந்து வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். செங்கடல் பிளக்கிறது. செங்கடலை பிளந்து தேவன் அவர்களை வழி நடத்தினார். இப்ப என்ன பண்ணாங்க? எல்லாரும் டான்ஸ், பாட்டு, ஆட்டம் எல்லாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆடலோடும் பாடலோடும் செஞ்சாங்க. அவங்க வந்தாங்க. ஆனா வந்து அவர்கள் வந்த பொழுது இப்ப என்ன ஆயிட்டு? ஆட்டம், பாட்டம் எல்லாம் முடிஞ்சு தாகம் எடுத்துட்டு. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு முன்னால ஒரு பெரிய தண்ணீர் துறவு இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க பாக்குறாங்க, தண்ணியை பார்த்து நினைச்சுவாங்க, சொல்லுங்க, குடிக்க வேகமா ஓடி போனாங்க. ஆனா வாயில எவ்வளவு வேகமா அந்த தண்ணி எடுத்து அவங்க பருகுனாங்களோ அவ்வளவு வேகமா துப்புனாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப ஒரு கேள்வி நீங்க கேளுங்க. இவ்வளவு தூரம் அடிமைப்பட்டிருந்த ஒரு ஜனம், இவ்வளவு தூரம்
செங்கடலை கடந்து வந்த கூட்டம் இவர்கள் வந்து சேர்ந்த இடம் ஒரு கசப்பான அனுபவம். எப்படி இருக்கும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை தான் தருவதாக சொல்லி இருக்கிறார். ஆனா அவங்களுக்கு முன்னால இருக்கிற தண்ணி எப்படி இருக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? பைபிளை படிச்சா நல்லா இருக்கு. உன்னை வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல மாற்றுவேன். அப்படித்தானமா இருக்கு. வசனம் சூப்பர், வாழ்க்கை கசப்பு. வாழ்க்கை எப்படி இருக்குது? கசக்குது. குடும்பத்தின் சூழ்நிலைகள், வாழ்க்கையோட சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் நல்ல பாட்டு பாடி கை தட்டி ஸ்தோத்திரம் போட்டு வீட்டுக்கு போனா பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. எதுவும் மாறல, அப்படியே தான் இருக்குது. வாழ்க்கையில டெய்லி கண்ணீர், டெய்லி துன்பம், வேதனை, பிரச்சனை, இவைகள் மத்தியில கசப்பான அனுபவத்தோடு வாழ்கிறோம். நீங்க இருக்கிற உங்க வாழ்க்கையில கேட்டு பாருங்க, எப்படி இந்த ஜனங்கள் மாறா என்றதுக்கு பெயர் வைத்து அந்த கசப்புங்கிற அனுபவத்துக்குள்ள வந்தாங்களோ, அதே போல நானும் நீங்களும் ஓடி தெரிஞ்சு ஆடி பாடி வந்தாலும் இந்த கசப்புக்கு முன்னால நிக்கிறோம். ஆனால் இந்த கசப்பை ஆண்டவர் நல்ல கவனிக்கணும், மாற்றக்கூடிய பொறுப்பை யாரிடத்துல கொடுத்தாரு சொல்லுங்க. ஆண்டவர் மாற்றினாரா? மாற்றக்கூடிய வழிமுறையை சொன்னாரா? ஆண்டவர் நினைச்சு சொல்லி இருக்கலாம், கசப்பு மாறட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். மாறி சொல்லிருக்கலாமா இல்லையா? ஏன்னா சொல்லுங்க, சொல்லிருக்கலாமா இல்லையா? கசப்பு மாறட்டும்னா மாறி இருக்குமா இல்லையா? ஆனா ஆண்டவர் இப்படி செஞ்சாரா? ஏன்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பை மாற்ற தேவன் உங்களுக்கு வழிகளை காண்பிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற இன்னைக்கு கசப்பான அனுபவங்கள் மாறட்டும். உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற கசப்புகள், உன் கண்ணீருக்கு காரணமான கசப்பான அனுபவங்கள் ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவாராக. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கசப்பான அனுபவத்துக்கு முன்னால வந்தாங்க. நீங்க இந்த ரூத்தின் புஸ்தகம் பிறகு எடுத்துக்கோங்க. அதுல நகோமியை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. நகோமி மோவாபுக்கு போனாங்க. எங்க போனாங்க? மோவாபுக்கு. எதுக்கு போனாங்க? சொந்த ஊர்ல வருமானம் இல்ல, மோவாபுக்கு போனா என்ன கிடைக்கும்? நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு போனாங்க. ஆனா திரும்பி வந்த பொழுது அவங்க வீசன கையும், வீட்டுல இருந்து போனவங்க 4 பேரு. ஆனா வரும்போது அந்த அம்மா மட்டும்தான் வருது, கூட மருமகள் ரூத் வர்றா. சரி, இப்ப வரும்பொழுது அவள் சொன்னது என்ன தெரியுமா? என்னை நீங்கள் நகோமி என்று கூப்பிடாதீங்க, என்னை மாறா என்று கூப்பிடுங்க. ஏன்? ஆண்டவர் என் வாழ்க்கைய கசப்பாக்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் நம்மள நாமே புலம்புறோம். எப்படி? கடவுளுடைய வாழ்க்கையை தண்டிச்சிட்டாரு, கடவுளுடைய வாழ்க்கையில அழ வச்சுட்டாரு, கடவுளின் வாழ்க்கையை புலம்ப வச்சுட்டாரு, கடவுளை தேடி தேடி எனக்கு என்ன கிடைத்தது? இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். கையில வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எனக்கு பிரியமானவர்களே, நகோமியை போல கசப்பின் மத்தியில் நீ வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த கசப்பை மாற்றக்கூடிய பொறுப்பை உங்களிடத்தில் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கசப்பு எப்பங்க மாறுச்சு, எப்படி மாறியது அப்படின்னா, மக்கள் நாங்கள் 24 வசனம், நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மோசேக்கு எதிராக உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நல்லா கொஞ்சம் பாருங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களிடத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை காண்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப உங்களால முடியாத ஒண்ணுமே
இல்ல. உங்களால முடியாது ஒண்ணுமே. அப்ப முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? முதல்ல நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் விசுவாசத்திற்கு தேவை கீழ்ப்படிதல். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க போய் நிக்கிற அந்த குளம் ஃபுல்லா தண்ணி எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு வச்சுக்கணும். இப்ப ஆண்டவர் ஒரு மரக்கிளைய ஒரே ஒரு மரத்துண்ட காமிச்சு இதை வெட்டி அதுல போடுங்கிறாரு. நீங்க போட்டுருவீங்களா? சொல்லுங்க, போடுவோமா? கைகளை சொல்லுங்க, போடுவோமா? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், எனக்குள்ள சேர்த்து. எப்படி? இந்த தண்ணி ஏற்கனவே எப்படிதான் இருக்குது. இதுக்கு முன்னக்கூட்டி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்களா? இதுக்கு முன்னக்கூட்டி எத்தனையோ பேர் இதுக்காக ட்ரை பண்ணிருக்கலாம். இன்னொன்னு, ஒரு மரத்துண்ட போட்ட உடனே எப்படியா கசப்பு மாறும். இது மனித மூளை. பக்கத்துல கை சொல்லுங்க, உங்க மூளை சொல்லுகிறபடி நீங்க செயல்படும் பொழுது உங்க கசப்பு மாறுமா? உங்க மூளை என்ன சொல்லும்? உங்க மூளை என்ன சொல்லும்? இது எப்படிங்க நடக்கும்? இது எப்படிங்க கிடைக்கும்? நீங்க இது எப்படி முடியும்? நீங்க நிறைய பேரோட நிலைமை என்ன, மூளையை பயன்படுத்துறோம். பக்கத்துல கை சொல்லுங்க, விசுவாசம் வேற, உங்க அறிவு வேற. விசுவாசம் அறிவு ஒன்னா சேருமா? சொல்லுங்க, விசுவாசமும் அறிவும் ஒன்னா சேருமா? வாயை திறந்து சொல்லுங்க, விசுவாசமும் அறிவும் ஒன்னா சேருமா? பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் வேற, உங்க மூளை வேற. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, வேதத்தினுடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் மாறா மதுரமானது, புதிய ஏற்பாட்டில் இயேசுவுடைய முதல் அற்புதம் என்னது? கானா ஒரு திருமணத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போச்சா? யோவான் 2ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப யோவான் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? திருமண வீட்டுக்கு மாதாவும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திருமண வீட்டுல நல்ல ஜம்முன்னு எல்லாம் கூட்டம்லாம் கூடி நல்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சத்தம் வருது, ரசம் தீர்ந்து விட்டது. உடனே மாதா இயேசுவிடத்தில் வருகிறாங்க. வந்து மாதா சொல்றாங்க, மகனே ரசம். ஆண்டவர் யதார்த்தமா சொன்னார், அதுக்கு நம்ம என்ன செய்யறது? நேரம் இன்னும் வரல. மாதா சொன்னாங்க, வேலைக்காரர்களை பார்த்து எப்பாங்க வாங்க, அவர் சொல்றத செய்யுங்க. நல்ல கவனிக்கணும். இதனுடைய அடிப்படை எங்க இருக்கிறது? கீழ்ப்படிதலில் இருக்கிறது. இதனுடைய அடிப்படை எங்க இருக்குது? கசப்பு மாறணும் எங்க இருக்கு? என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கையை உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அதற்கு முதலாவது நமக்கு தேவை என்ன தெரியுமா? உலகம், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய அனுபவமோ இல்லை என்றால் உங்கள் அறிவோ, நீங்கள் தெரிந்தெடுக்கிற வழிகளோ அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிவது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னாரு, கற்சாடிகள். எத்தனை கற்சாடி? 6 கற்சாடி. இந்த 6 கற்சாடி எதுக்குள்ளது? சொல்லுங்க. தூய்மை சடங்குக்கு பயன்படுத்தக்கூடிய 6 கற்சாடிகளை ஆண்டவர் எடுக்க சொன்னார். எடுக்க சொன்னாரா? என்ன சொல்லுங்க, நான் வசந்தம் காண்பீங்கிற நேரம் நிமித்தமா இன்னும் 2-3 பகுதியை சொல்லிருந்ததுக்காக 6 கற்சாடியா ஆண்டவர் எடுக்க சொல்றாரு. தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னாரு. நிரப்புங்க சொன்னாரா? மோந்து கொண்டு போய் கொடுங்கன்னாரு. இப்ப பாயசம் தந்துட்டு அங்க இருக்கிற எல்லாம் அந்த அண்டா கண்டாலாம் எடுத்துவோமா, தண்ணியை ஊத்துமா, மோந்து கொண்டு போய் கொடுமா ஆசா அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொடுப்பீங்களாக்கா? சும்மா சொல்லுங்க, கொடுப்பீங்களா? டயனா கொடுப்பீங்களா? உங்க பேர் என்னது? பிரின்சி கொடுப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஒண்ணு நீ பைத்தியமா இருக்கணும். சொல்லுங்க. இல்ல நான் பைத்தியமா இருக்கணும். நல்ல கவனிக்கணும். இயேசு அது வர அற்புதம் செய்யல. நல்ல கவனிக்கணும். இயேசு அதுக்கு வர அற்புதம் செய்யவே இல்லையே.
இயேசு அதுவரை ஒரு பல மிராக்கிள் பண்ண ஒரு மாயா ஒரு சொல்லுங்க ஒரு மேஜிக் மேன் அப்படி வந்து நின்னாரா? இல்லையே. இயேசு பிரபலமாகலையே. நல்ல கவனிக்கிறோம். உங்க கசப்பு மாற ஆண்டவர் சில இடங்கள்ல எல்லா இடத்திலும் விரும்பியது என்னன்னா உங்களுடைய கீழ்ப்படிதல். கசப்பை மாற்ற ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, மோசேயே இந்த மரத்தின் கிளையை வெட்டி போடு. இந்த மோசே ஏற்கனவே நிறைய கேள்வி கேட்டாரு. பிரைஸ் தி லார்ட். போக மாட்டேன்னு சொல்லிதான் ஏற்கனவே செய்றாரு. போனாரு. அவருக்கு ஆண்டவர் நிறைய இது எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. கையை உள்ள விடுனாரு, கம்ப கீழே போடுனாரு. இவ்வளவு காமிச்ச பின்னாலையும் அவர் அப்பப்ப என்ன செய்றாரு? நானா பெத்தேன்னு சொன்னவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்க பிரச்சனைகளை மாற்றுவதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. கானாவூர் திருமணத்தில் மீண்டும் வந்து பாருங்க. அங்க கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். கற்சாடிகள் எதனால் நிரப்பப்பட்டது? இப்ப இயேசு ஏதாவது பண்ணாரா? சொல்லுங்க. ஒரு பரலோக மந்திரம் 3 அருள் இந்த மாதிரி சொன்னாரா? எதுவுமே சொல்லல. அவங்கள பார்த்து சொல்றாரு, எப்பா எடுத்துட்டு போய் கொண்டு போய் தலைவண்ண கொடு. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கொண்டு போய் எடுத்தார்கள், கொடுத்தார்கள். அவ்வளவுதான். தலைவன் குடிச்சிட்டு சொன்னா, எப்பா இங்க அவனை கூப்பிடுங்கப்பா மன வீட்டுக்காரன. எல்லாரும் முதல்ல நல்லதை கொடுப்பாங்க, அப்புறம் தான் பின்னால தண்ணியை ஊத்துவாங்க. என்ன நம்ம அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க என்னப்பா எல்லாருக்கும் முதல்ல கொடுத்தது வேற, இப்ப நல்லதா வருதுப்பா. இதெல்லாம் அசனத்தில் நடக்கும். முதல்ல தண்ணியா குழம்பு வரும், ஆனா பின்னால குடும்பக்காரனா வர வர அங்க நல்லி எலும்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது ஏற்கனவே ஒரு குத்துச்சட்டி என்ன செஞ்சிட்டோம், நாங்க எடுத்து வச்சுட்டோம்யா. அது இன்னைக்குள்ள ட்ரெண்ட். என்ன? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் விரும்புகிறது என்ன? கீழ்ப்படிதல். நோவாவை ஆண்டவர் ஒரு பேழையை செய்ய சொன்ன பொழுது நோவாவுக்கு பேழைன்னா என்னன்னு சொல்லுங்க. நான் வேகமா சொல்றேன். நோவாவுக்கு பேழைன்னா என்னன்னு, நோவாவுக்கு மழைன்னா என்னன்னு. ஏன்னா பூமியில் என்ன செய்யல, மழை பெய்யவே நோவாவின் காலத்தில் பெய்த மழை தான் முதல் மழை. அது வர பனி பெய்தது. என்ன பெய்தது? பூமியில பனி பெய்ததை தவிர மழை பெய்யல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டாரா? தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் பிறகு நீங்க படிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டாருங்க. 12ஆம் அதிகாரத்துல கூப்பிட்ட பொழுது பிரைஸ் தி லார்ட் கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்ட பொழுது ஆபிரகாமுக்கு தான் எங்க போறோம், என்ன செய்ய போறோம், என்ன ஆகும் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு இந்த 3 காரியங்கள்ல எங்க போறோம், என்ன செய்ய போறோம், என்ன ஆகும், இதெல்லாம் கேட்டுதான் போவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நோவா கீழ்ப்படிந்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் என்ன கொண்டு வரும்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. நான் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 அரசராகமம் 2 அரசராகமத்திலே 4ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் வாசிங்க. முதல் வசனம் படிக்குமா? அப்போது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது, உம் அடியானாகிய என் கணவர் இறந்து விட்டார், அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உமக்கு அவருடைய கடன்காரன் என் 2 பிள்ளைகளையும்
அடிமைகளாக எடுத்துக்கொள்ள இந்த அனுபவம் இனிப்பான அனுபவமா கசப்பான அனுபவமா? கசப்பு. கணவர் இறந்துட்டாரு, அது ஒரு கசப்பு. கடன் கசப்பு. இப்ப அந்த கடன் விளைவு என்ன? இருந்த ஆதாரமான பிள்ளைகளை கொள்ளையடித்து அடிமையா கொண்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படி கசப்பான அனுபவத்தோட அந்த பெண் வந்திருக்கிறா. நீ கசப்பு மாறணும், என்ன செய்யணும்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நிறைய நேரங்கள் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு சொல்லுகிற அநேக காரியங்களை நாம என்ன செய்யறதில்ல, செய்யறதில்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, அந்த பெண் வந்து அழுகிறாள். உடனே எலிசாவிட்ட ஒண்ணு கேட்டாரு. என்ன கேட்டாரு அப்படின்னா, அந்த பெண்ணை பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன, உன் வீட்டில் என்ன? அதற்கு சொன்னா, உன் அடியாளாகிய என்னிடத்தில் கலையத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே. அப்ப அவர் சொன்னாரு, அப்படியா? கலையத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு? கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அப்ப அவர் சொன்னாரு, அப்படின்னா சொந்தக்காரன் தெரிஞ்சவன், தெருவில் உள்ளவன், போன வந்தவன் எல்லா வீட்லயும் என்ன செய்யும்? பாத்திரங்களை வாங்கிட்டு வா. நாங்க ஒரு கேள்வி, நீங்க செஞ்சிருவீங்களா? சொல்லுங்க. நான் செஞ்சிருவேனா? ஏன்? என்ன எவ்வளவு இருக்கு? கலையத்துலதான் இருக்கு. பாத்திரத்தை பெரிய அண்டால இருக்குன்னு சொல்லல. எதுல இருக்கு? கலையத்துல இருக்கு. கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, முழுசாவும் இல்ல. எல்லாத்தையுமே பாத்திரங்களை வாங்கிட்டு வாங்குறாரு. நல்ல கொஞ்சம் அறிவோட சிந்திப்போம். பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து என்ன பண்றது? பாத்திரத்தை போய் கேட்டோன்னு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கேப்பா? ஏண்டி கஞ்சிக்கே வழி இல்ல, இந்த பாத்திரத்தை கொண்டு அடமானம் வைக்க போறியா? சொல்லுங்க, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கலையத்தில் உள்ள எண்ணெயை வைத்துக் கொண்டிருக்கிறாள். பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்றாரு. இவன் பாத்திரத்துல எண்ணெயை ஊத்துங்கிறார். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறது எவ்வளவு எண்ணெய்? கொஞ்சம். எதுல ஊத்த சொல்றாரு? அண்டால ஊத்த சொல்றாரு. உங்க அறிவு என்ன சொல்லும்? இன்னையா வித்தையா காமிக்க வந்திருக்க? ஆனா அவள் கடனும் அடைந்தது, வாழ்வுக்குரிய வழியும் பிறந்தது. எப்ப தெரியுமா? அவள் கீழ்ப்படிந்தாள். எண்ணெயை ஊற்ற ஆரம்பித்தால் பைபிள் சொல்கிறது, பாத்திரங்கள் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. கடைசி வீட்டில் இருந்த ஒரு சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எல்லாம் நிரம்பி வழிந்த பொழுது எண்ணெய் நின்றது. கை தட்டுங்க பாப்போம். நீங்க இந்த உலகம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்க தெரியுமா? நீங்க நிறைய நேரங்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீ கடவுளை நம்பினாப்புல எல்லாமே நடந்துருமோ? நான் சொல்றேன், ஆண்டவரை நம்பினா எல்லாம் நடக்கும். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்கும். எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, நீ ஆண்டவரை நம்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் நேற்றைய தினம் காலையில தியான இல்லத்தில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் வந்தாங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களை சந்திக்க போனேன். என்ன காரணம்? அப்ப அவர் சொன்னாரு, நான் இப்படி ஒரு ஃபைனான்ஸ்ல வேலை பார்க்கிறேன், இந்த பக்கமாக போனேன். போகும்பொழுது என் மன கஷ்டத்தோடு நான் போனேன். என்ன மன கஷ்டம்? என் மனைவிக்கு பித்தப்பையில ஏதோ பிரச்சனை, கட்டி போல இருக்குது. மருத்துவர்கள் உடனே அதுக்குரிய சிகிச்சை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க ரிப்போர்ட்டுக்காக நாங்கள் அந்த ரிப்போர்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்ப என் மன சோர்வோடு மன வேதனையோடு போகும் பொழுது இறங்க கூட இல்லை. இந்த மாதா சுருவத்தை பார்த்துட்டு இந்த பகுதி வழியா போகும்போது, ஆண்டவரே என் மனைவிக்கு நீ சுகம் கொடுத்துட்டீங்கன்னா நான் கண்டிப்பா என்ன செய்வேன், நான் அந்த பக்கமா வருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். மருத்துவமனை கொண்டு போனோம். என் மனைவிக்கு அந்த பித்தப்பைக்கான பித்தப்பை கணையம் 2 பகுதியில் சொல்றார். அந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் எல்லா மருத்துவ ஆய்வுகளும் செய்தார்கள். அவர் சொன்னாரு,
நான் பண்ண ஜெபம் பெருசு இல்லை பிரதர். நான் நிக்கல, முழங்கால் படியில, பைக்ல போகும்போதே நான் சொல்லிட்டு போனேன். ஆனா என் மனைவிக்கு எல்லாம் செக்அப் பண்ணிட்டு ரிசல்ட் வந்தது, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஆயிட்டா. அதுதான் நன்றி சொல்ல வந்திருக்கோம். பிரியமானவர்களே, நீ கடவுளை நம்புவதனால் என்ன நடக்கும்? கடவுளை நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும். ஆமென். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. உன் வீட்டுல இன்னைக்கு ஒருவேளை ஒரு கலயத்தில் உள்ள எண்ணெயை போல இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்ற இடமா இருக்கலாம். ஒருவேளை நோவாவை போல ஒரு பேழை என்ன என்பது தெரியாதபடி உன் வாழ்க்கையில் நிற்கலாம். ஒருவேளை ஆபிரகாமை போல ஒரு குறையுள்ள மனிதனாக இருக்கலாம். ஆனா இந்த குறைகள் மாறும் எப்போ? நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஆண்டவர் சொன்னார், இந்த மரக்கலையை வெட்டி கீழே தண்ணில போடு. நீங்க நம்முடைய வாழ்க்கையில போட வேண்டியவர்களை போடணும். பிரைஸ் தி லார்ட். நீ பாவத்தை வெட்டி போடணும் நினைச்ச மாட்டேங்க, போடுறது இல்ல. அநீதிய வெட்டி போடுப்பா. உன் வழக்கை உனக்கு இடர்லாம் இருந்தாத ஆண்டவர் வெட்டு. உன்னுடைய கண் உனக்கு இடர்லாம் இருந்தா பிடுங்கு. என்ன? பாவத்தை விட்டு வெட்டு, தீமைகளை வெட்டு, அந்நிய வழிபாடுகளை வெட்டு. தேவனுக்கு பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு வெட்டி தூக்கி எறி. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார் என்பதை நீ விசுவசித்து அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொடு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கானா ஒரு திருமணத்துல தண்ணீர் ரசமா மாறிச்சா? மாறிச்சு. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் கசப்பை மாற்றுமா? உலகம் மாற்றாது. உலகம் எப்படி மாற்றும் தெரியுமா? நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உலகம் சொல்லுகிற வழி. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிறியாமா? நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 6-7 வசனம் படிக்கீங்களா? சாகும் தருவாயில் இருப்பவனுக்கு, மனமுடைந்த நிலையில் இருப்பவனுக்கும். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப குடிக்கிறது தப்பு இல்லைல்ல? சொல்லுங்க அக்கா, மனசு சரியில்லைன்னு நினைச்சீங்க, கொஞ்சம் ஒரு பேக்கு எடுத்துக்கோங்க. அப்படியாம்மா? அப்படியா? பைபிள்ல தான் போட்டிருக்கு, அப்படி நினைச்சிடாத. பிரைஸ் தி லார்ட். இதை எழுதுனது யாரு? சொல்லுங்க, எழுதுனது யாரு? சாலமோன். ஞானமிக்க மனிதனாகிய சாலமோன் சொல்றாரு, மனம் உடைஞ்சுனா அவனுக்கு என்ன கொடுங்கப்பா? கொஞ்சம் திராட்சை மதுவ கொடு. ஏன்? நம்ம சொல்றான்ல, குடிச்சா என்ன செய்யும்? அப்படியே பக்கு உள்ள போக போக அப்படியே எல்லாம் மறந்துடும். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்த அர்த்தம் படிக்குமா? அவர்கள் குடித்து தங்கள் வறுமையை, தங்கள் துன்பத்தை நினைக்காம இருக்கட்டும். சாலமோனே, நீயும் குடியாரா இருந்தியா? கேட்கணுமா? கேட்கணுமா வேண்டாமா? ஏன்பா நீ குடிகாரனா மாறிட்ட? நீ ஏன் குடிக்க ஆரம்பிச்ச? நீங்க பாருங்க, எல்லாம் மனசுக்கு சரியில்லைன்னு சொல்லி நினைச்சாங்க. வசதி உள்ளவனும் குடிக்கிறான், வசதி இல்லாதவனும் குடிக்கிறான். இதுல பெரிய வேதனை என்ன தெரியுமா? நீ படிச்ச பட்டதாரிகள் என்ன செய்யறான்? எல்லாம் குடி போதையில தான் மிதக்குறான். ஆன்மீகவாதியில இதுல விதிவிலக்கு இல்ல. எல்லாரும் குடிக்கிறான். குடிக்கிறது தப்பே இல்ல. மதுபானத்தில் அப்படியே மிதந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இந்த உலகம் தேவனை தேடாமல்
மதுபானத்தை தேடுது. ஏன்? குடிச்சா கவலை எல்லாம் மாறிடும், கவலை போயிரும். அதாங்க கொஞ்சம் கவலையை மறக்க குடிக்கிறேன். ஒரே டிப்ரெஷனா இருக்கு, அதனால நினைக்கிறேன் குடிக்கிறேன். இப்படி எல்லாம் குடிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஆணும் குடிக்கிறான், பெண்ணும் குடிக்குது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இவன் குடிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா, நீங்க தயவு செய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம், சபை உரையாளர் 7ஆம் அதிகாரத்துல 25, 26 வசனங்களை தயவு செய்து எடுத்து வாசிங்க. நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன், ஞானத்தை காண, ஞானத்தையும் காரண காரியத்தை பற்றி விவரத்தை ஆராய்ந்து காண்பதில் சிந்தனையை செலுத்தினேன். கொடியவராய் இருத்தல், மதிகேடரை போல செயல்புரிதல் நடத்தை என்பதை தெரிந்து கொண்டேன். சாவை விட நம்மால் கண்டுபிடிச்சான். ஏன்பா குடிகாரனா மாறின நீ சொல்லுங்க பிரதர். ஒருத்தி வேணும், ஓராயிரம் இருக்க கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றாரு? இவர் ஆராய்ச்சியில ஈடுபட்டார். சிலருக்கு ஆராய்ச்சி, பயங்கர ஆராய்ச்சி. ஞானத்துல ரொம்ப கில்லாடி. அதனால இவர் ஆராய்ச்சியில இறங்கி என்ன பண்ணாரு? சாவுக்கு ஏதுவான கசப்பை என்ன செஞ்சாராம்? கண்டுபிடிச்சாரு. எங்க கண்டுபிடிச்சாரு சொல்லுங்க? எங்க இருக்கு? பெண்ணா? ஏன் ஒரு பெண்ணா? 700 + 300. ஒரு மருத்துவமனையில ஒரு பெண் அலறிக்கொண்டே இருக்கிறா, கத்திக்கிட்டு கிடக்கிறா. ஐயோ என் பிள்ளையனா கொன்னுட்டானே, கிணத்துல தள்ளி கொன்னுட்டா. ஏன் கொன்னா? அவளுக்கு பிள்ளைக்கு 9 வயசு. கொஞ்சம் படிச்ச திமிரு, சிலருக்கு காசு பண ஆசை. கணவன் கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறான், அதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய வசதி உள்ள ஒருவன் இருந்தா அவனை பார்த்துட்டு தாலி கட்டாம, லீகலாக எந்த காரியம் செய்யாம இல்லீகலாக இப்போ ஒன்று சொல்றாங்க. என்ன செய்யறாங்க? லிவிங் டுகெதரா என்ன எவ்வளவோ தெரியல. அப்படி ஒரு முறையில் என்ன செய்யறாங்க? அவங்களாவே பார்ப்பாங்களாம், அவங்களா பழகுவாங்களாம், ஒரு வீடு பிடிச்சி இருப்பாங்களாம். ஆனா புருஷன் முண்டாட்டி போலவே வர்றது போறது. கடைசியில் அவன் என்ன செஞ்சான்? இவளை விட இன்னொரு குரங்க, அந்த குரங்கு பார்த்துட்டு இப்ப இந்த குரங்கு என்ன பண்ணுது? நம்ம இனிமே இவனுக்கு தேவைப்படல, நிர்கதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைய கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டுட்டு இவளும் போய் குதிச்சிருக்கா. பிள்ளை செத்து போச்சு. இப்ப இவ உசுரோட காப்பாத்திருக்காங்க, ஆஸ்பத்திரியில் அலறிட்டு கிடக்கிறா. இதெல்லாம் நடக்கும். கசப்பை ஏன் உண்டாக்குற? பாவத்துக்குள்ள போற நீ கசப்புக்குள்ளதான் போவ. கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ பாருங்க, செய்யக்கூடாதெல்லாம் செய்யற கூட்டம், அநீதி அக்கிரமங்களை செய்யற கூட்டம். இஷ்டம் போல குடிச்சு என்னெல்லாம் பண்ணி கசப்பு மாறுமா? சொல்லுங்க, மாறுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கசப்பு மாறுமாமா? இந்த ஆள் என்ன பண்றாரு பாருங்க. சாலமோன் என்ன பண்றாரு சொல்லுங்க? ஏன்பா குடிச்சோம் கேட்டா நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க? பெண்தான் காரணம். அவள் உனக்கு காட்டும் அன்பு ஒரு கண்ணியை போல, ஒரு மலையை போல உன்னை சுற்றி பிடிக்கும். அவளின் கைகள் சங்கிலியை போல உன்னை, கடவுளுக்கு உகந்தவனே அவளிடமிருந்து பாவியோ அவளின் கையில். ஏன்பா நீ இப்படியான நிம்மதி இல்லைங்கிறான், எல்லாம் வீணுன்னு சொல்றான். அப்படிதானே சொல்லுங்க? எல்லாம் வீணு, எல்லாம் வீண். கண்ணில அகப்படுவான், சங்கிலியில் அகப்படுவான். ஏன் இந்த நபர் சாலமன் என்ன பண்றாரு சொல்லுங்க?
தேடி திரிகிறாரு. இந்த பெண் இல்ல, அந்த பெண், அந்த பெண், இப்படியே போனப்பா விளைவு என்னாச்சு? கடவுளை விட்டுட்டு விக்கிரக கோயில்களை கட்டினான். பிரைஸ் தி லார்ட். அந்நிய தேவதைகளுக்கு கோயில் கட்டின நபர் யாரு? சாலமோன். வேற்று வழிபாட்டை உருவாக்குனது யாரு? வந்தவா போனவனுக்கு கோயில் கட்டினது யாரு? தேவனுடைய ஆலயத்தை விட பிறருக்கு அவருடைய மற்ற மனையாட்டி மனைவிகள் சொல்படி தேவதைகளுக்கு என்ன செஞ்சான்? கோயில்களை கட்டி வச்சான். எப்படிங்க நிம்மதி வரும்? எப்படி கசப்பு மாறும்? நீங்க நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களில் கசப்பு மாறணும்னு சொல்லி எதையெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சீரியல் முன்னால உட்கார்றோம், நல்ல பைபிள் படிப்போம், ஆனா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தானே. பிரைஸ் தி லார்ட். கேட்டா சொல்லுவோம், சிஸ்டரே சீரியல் பார்க்காங்க, சிஸ்டர் நரகத்துக்கு போவா, நீ போவியா? போட்டு விடுறது அப்படி ஒரு பிட்ட. சிஸ்டருக்கு தெரியாததான் நமக்கு தெரிய போகுது. சிஸ்டருக்கு பைபிள் படிச்சா தெரிஞ்சிருக்கும்ல. அவருக்கு இவருக்கும் சொல்லிட்டு போறிய, ஒரு நாள் அவன் இவனும் உங்களை காப்பாற்ற மாட்டான். பிரைஸ் தி லார்ட். எவரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. நீங்க நினைக்கிற இந்த ஆன்மீக முன்னோடிகள் உங்களை மோட்சத்துக்கு கூட்டு போவே, என்னையும் சேர்த்தான் சொல்றேன், எனக்காகவும் தான் இந்த பிரசங்கம். ஏன்? இவங்க எல்லா வழிபாட்டு இவங்களுடைய எல்லா காரியங்களுமே இந்த உலகத்தையே மையப்படுத்துது. பிரைஸ் தி லார்ட். கசப்பு மாறணும், என்ன பண்ணு? பாவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பி. அல்லேலூயா. அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதல் தான் இந்த உலகத்துக்கு இரட்சகரை கொண்டு வந்தது. இந்த உலகத்தின் கசப்பை மாற்ற இயேசு வந்தது எப்படி? கீழ்ப்படிதல் மூலமாக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதலாவது, உங்களால் முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க அவருக்கு கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள் மாற வேண்டும். எங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள் மாறணும். பிரைஸ் தி லார்ட். மாறா என்னவாக மாறணும்? மதுரமாக மாறணும். ஆண்டவரே, நோவா கீழ்ப்படிந்தார், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நாங்க கீழ்ப்படுகிறோமா? உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? உங்களுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? யோனாவை பாருங்க, கண்களை மூடுங்க. யோனாவை ஆண்டவர் எங்க போச்சுனாரு? ஆனா எங்க போனாரு? தர்சீசுக்கு போனாரு. பைபிள் சொல்லுகிறது, யோனா போன கப்பலுக்கு என்ன வந்துட்டு? பாதிப்பு வந்துட்டு. புயல் காற்று அடிச்சது, எல்லாம் ஒப்பாரி வைக்கிறான், சாக போறோம்னு புலம்புறான். கசப்பு அங்க வந்துட்டு, முறுமுறுப்பு வந்துட்டு, எல்லாரும் புலம்பி கைத்தையும் பாயையும் இழுத்து இழுத்து கட்டான். இப்ப சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தா யோனா பேர்ல பேர் விழுந்தது. அல்லேலூயா. இப்ப யோனாவே என்னப்பா செய்ய? இந்த யோனாவை கடல்ல தூக்கி போடணுமா? பைபிள் சொல்லுகிறது, யோனாவை போடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. மாறிச்சா? இப்ப யோனா சொன்னாரு, இதெல்லாம் மாறாதுப்பா, என்னை தூக்கி கடல்ல போடு. நீ உன்னைய போடு, உன் அறிவை போட்டு, உன் சுய நம்பிக்கை. நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை படிச்சு பாருங்க. சுய புத்தியின் மேல் சார்ந்து நிக்காத, நீ கடவுளை நம்பு. எதை செஞ்சாலும் ஆண்டவர் நம்பு. மற்றவங்க அனுபவம் உனக்கு விடுதலை தராது. அந்த அக்கா இந்த அக்கா சொல்றதெல்லாம் நடக்காது. இயேசுக்கு அறிவெல்லாம் ஆண்டவரே, என் அறிவு, என் புத்தி, இந்த உலகத்தின் ஞானம் எல்லாமே கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 2 கைகளை உயர்த்தி நல்லா ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த நாள் உங்க குடும்பத்துல கஷ்டங்கள் மாறணும், உன் தரித்திரம் மாறணும், உன் கடன் மறையணும், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம் எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் நீங்க உங்களுக்கு விடுதலை தரணும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், இயேசுவை கூப்பிடுங்க. ஆண்டவரே, இதுவரை நான் கடனாளியா இருந்துட்டேன், இதுவரை நான் கஷ்டத்துல இருக்கேன், என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு இந்த காரியங்கள் நடக்கல. ஏன்? அவங்கிட்ட கேட்கிறேன், இவங்கிட்ட கேட்கிறேன், எல்லாத்தையும் கேட்கிறேன். ஆனா உங்ககிட்ட நான் உட்கார்றேனா? ஆண்டவரே, உங்களுக்கு நீங்க எனக்கு என்ன சொல்லுவீங்கன்னு நான் காத்திருக்கிறேனா?
ஒப்பு கொடுங்க. நீங்க வீட்டுல இருந்து வரும்பொழுது என்ன கசப்பை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க? உங்க குடும்பத்துல, உங்க தொழில, உங்க பிசினஸ்ல, வேலை காரியத்துல நீங்க எங்கெல்லாம் கசப்பான அனுபவத்தை சந்திச்சிருக்கீங்க? கண்ணை மூடுங்கம்மா. என் மகனுக்கு திருமணம் முடித்தேன், என் பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நடந்துச்சு, என் பையனை படிக்க வச்சேன், இவ்வளவு ரூபாயை என் கணவர் போட்டிருக்கிறாரு. பாருங்க, இதெல்லாம் மனித நம்முடைய ஐடியாக்கள் நிறைய, நம்முடைய மூளை நிறைய சொல்லும். பாருங்க, இயேசுவிடத்துல வந்து இயேசுவுக்கு பசி உண்டான பொழுது அழகை சாத்தான் வந்து சொன்னான், நீ கடவுளுடைய குமாரன் தெரியுமா உனக்கு? அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, அந்த பவரை நீ பயன்படுத்தி என்ன செய்யலாம்? இந்த கல்லை அப்பமாக்கலாம். இது ஐடியா. இந்த உலகம் உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்கும். உங்க வருமானத்துக்கு நீங்க இந்த லோன் வாங்கினீங்கன்னா ஈஸியா கட்டிடலாம், ஈஸியா கட்டிடலாம். நம்ம ஊர்ல அழகா சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. உலகம் உங்களை ஆசையில கொண்டு போதும், ஆசையில கொண்டு போதுங்க. இயேசுவை பார்த்து சொன்னா, நீ கடவுளுடைய குமாரன், அதனால என்ன பண்ணும்? மேல இருந்து கீழே குதியும். ஏங்க நீங்க இந்த சின்ன வீட்லயா இருக்கீங்க? என்னங்க உங்களுக்கு இருக்கிற வருமானத்துக்கு இந்த வீட்டை அடிச்சு பெருசா கட்டுங்க, கட்டுங்க. முடிவு என்ன? இன்னைக்கு வரை கடன் அடையல, சாகுற வரை அடையாது. ஏன்? ஏன்? தேவனுக்கு கீழ்படிஞ்சா மனுஷனுக்கு கீழ்படிஞ்சா? மூணாவது, எல்லாத்தையும் உமக்கு தர்றேன், என்னை ஆராதிச்சது. நீங்க பாருங்க, உலகத்துல பிரச்சனை தீர்க்க மந்திரவாதம், பில்லி சூனியம், தாயத்து, தகடு, கயிறு, எதையாவது செஞ்சு பிரச்சனையை தீர்க்கலாம்னு ஓடுற கூட்டம். யார் காலையாவது போய் விழுவோம் சார், பாஸ்டர் காலில் விழுவோம், சபை விட்டு சபை மாறுவோம். இங்க இல்லைங்க அங்க போவோம், அங்க இல்லைங்க இங்கே போவோம், இந்த போக தொட்டா நடந்துரும், அந்த போக தொட்டா நடந்துரும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது ஒண்ணுமே. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் போய் விழுனா விழும். எப்ப தெரியுமா? நீ வெட்டி போட வேண்டியத வெட்டி போடணும். இந்த மரத்தை வெட்டி போட எப்படியா வெட்டி போட வேண்டியது தெரியுமா? உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கடவுள் விரும்பாத காரியங்களை வெட்டி எடுத்துரு. உலக ஐடியாக்கள் எல்லாம் வெட்டி தூக்கி எறி, குறுக்கு வழிகளை வெட்டி தூக்கி எறி, உலக ஆசையை வெட்டி எறி. ஆண்டவர் எனக்கு தந்தது போதும். நாம் பெரிய ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுக்கு உரியவனாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்க கசப்பு மாற என்னை உமக்கு கொடுக்கிறேன் சொல்லுங்க. என் குடும்பத்துல கசப்பு மாறட்டும், என் வாழ்க்கையில கசப்பு மாறட்டும், என் வாழ்க்கையில இருக்கிற இந்த கசப்பான அனுபவங்கள் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடு, கண்களை மூடுமா. இது உன்னுடைய நேரம், இது வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிற நேரம். இந்த கற்சாடி, தூய்மை சடங்குக்கு பயன்படுத்துற கால்களும் கற்சாடி, இது எப்படி? தண்ணீர் எப்படி? இது எப்படி ரசமாய் மாறும்? இந்த கேள்வி எல்லாம் வச்சுட்டு போனா நடக்குமா? சொன்னாருங்க, செஞ்சங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான். எனக்கு அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. ஏன்னா நான் என் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன். கொஞ்சம் கலையத்தில் இருக்கிற எண்ணெய், அந்த எண்ணெயை ஊத்த சொன்னாரு. பாத்திரத்தை வாங்கிட்டு வந்த ஊத்துனேன், அங்கே பாத்திரம் நிரம்பியது, என் கடன் அடைந்தது, என் வாழ்வுக்குரியது பிறந்தது. எப்போ? கீழ்ப்படிதல். கடவுள் உனக்கு சொல்லுகிறபடி நீ செய். இந்த வேதத்தின் வசனத்தில் அவர் உனக்கு வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீ விசுவசிப்பாய் என்றால், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்றால், அற்புதம் தூரத்தில் இல்ல, வாழ்க்கையில் அற்புதம் உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது காரியத்துக்குள்ளாக போவோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம் எடுத்து வாசிங்க. எண்ணிக்கை என்னாகமம் 13:31. உங்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், தயவு செய்து வாசிங்க. எண்ணிக்கை 13:31 வாசிங்கம்மா.
ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள் நாம் அம்மக்களுக்கு எதிராக போக, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் ஏங்கினர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நல்ல கொஞ்சம் பாருங்க, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை அவர்களுக்கு வைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப அவர்கள் போகிறாங்க. போகும் பொழுது நல்ல கவனிங்க. இப்ப ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? சொல்லுங்க, ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? இப்ப ஊட்டிக்கு நம்ம டூர் போடுறோம். டூர்ல 50 பேர் ஒரு பஸ்ஸுக்கு வச்சுக்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப 50 பேர் நீங்க ஊட்டிக்கு போறோம் அப்படின்னு முடிவெடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஊட்டிக்கு போனா 50 பேர் நம்ம பண்ணிருக்கோம். இந்த 50 பேர் என்ன பண்ணுவோம்? என்ன மாதிரி ஆள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? உடனே கூகுள்ல போய் யூடியூப் போட்டு ஊட்டியில் சுற்றுலா தலங்கள் எங்கெல்லாம் இருக்கு பார்க்க மாட்டீங்களா? சரி, யூடியூப் தெரிஞ்சவனுக்கு இப்படி பாக்குறான். இல்ல என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல பாக்குறவன் எல்லாம் கேட்கறது, நீங்க ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு அடுத்த மாசம் தான் போறீங்க. ஆனா போறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த இடத்தை பத்தி ஒரு இமேஜினேஷன் வருமா வராதா? நீங்க அந்த ரசனையில இல்லையா? பண்ணுங்க பண்ணீங்களா? ஒன்னு ஒரு அக்கா சொல்லும், ஏய் பயங்கர குளிர்றி. அப்ப என்ன வேணுங்க? சொட்டர் வேணுங்க. சொல்லுங்க, அப்படிதானே? அப்புறம் குளிருக்கு திடீர்னு உதடு என்ன செஞ்சிடும்? வெடிச்சிடும். அப்ப என்ன பண்ணிக்கோ? அது வச்சுக்கோ, லிப்ஸ்டிக் போட்டுக்கோ. அங்க போய் குளிர்ல குளிச்சிடாத, ஜில்லுன்னு இருக்குமா, விரைச்சிட போற. இப்படின்னு ஒரு மாசம் முன்னாடி என்ன செஞ்சிருவோம். இப்ப இத மாதிரி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு என்ன செஞ்சாரு? இப்ப அந்த கானான் எப்படி இருக்குன்னு தெரியணும். அதனால என்ன பண்ணு, ஒரு 12 பேரை எடுத்து அனுப்பு. பிரைஸ் தி லார்ட். 12 பேர் கானானுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்மளால அங்க போக. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை பற்றி என்ன பேசுகிறார்கள்? உங்க எதிர்காலத்தை பற்றி என்ன பேசுகிறார்கள்? சொல்லுங்க, என்ன பேசுறாங்க? பிரதர், சிஸ்டர், உங்க எதிர்காலத்தை பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்க? அவங்களுக்கு என்ன பேசுவாங்க? நீ எதிர்காலத்துல பெரிய கோடீஸ்வரியா மாறிடுவ, உன் பையன் டாக்டர் ஆயிடுவான், உன் பொண்ணு எதிர்காலத்துல ஒரு கலெக்டர் ஆயிடுவா அப்படின்னு சொன்னாங்க. கவனமா பாத்துக்கோமா, எவனா கூட்டு ஓடிக்க போகுது. தப்பா விடாங்கன்னு நீ பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பண்ணி பண்ற இமேஜினேஷனே என்ன இருக்குன்னா, அவங்க நம்மளை பார்க்கிற விதமே எப்படி இருக்குன்னா, எனக்கு வெல்ல முடிதான் இருக்கு, எனக்கு வெல்ல முடிதாங்க இருக்கு. அதுக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் உங்களுக்கு அப்புறம் தியான சென்டரை யார் நடத்துவா? நான் சாவர வயசு வரலப்பா, முடிதான்பா, வெல்ல டை அடிச்சிடவா? இன்னும் 50 வரல, அதுக்குள்ள நீ 85க்கு போயிட்டியாடா பாவி எல்லாம். அதுக்காக போட மாட்ட முடியும். அதுக்குள்ளே கேட்கறது எப்படி? பிரதர் உங்களுக்கு அப்புறம் யாரு? ஏன் இவனுக்கு கேள்வி என்ன இருக்கு? எப்ப பெட்டி செய்யலாம்னு அளவு பார்த்து கொண்டிருக்கான். அல்லேலூயா. இந்த உலகம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களையும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடைய போகிற தோல்விகளையும். அதனாலதான் அவங்க சொல்றது, கவனமா பார்த்துக்கோ. அதெல்லாம் படிச்சு ஒண்ணும் பண்ண போறது, எவனுக்காக பார்த்து கையில பிடிச்சி கொடுத்துரு. இந்த உளவு பார்க்க போன இந்த ஆண்டவருடைய இந்த 12 பேர் ஆண்டவர் சொன்னபடி 12 பேர் போனதுல 10 பேர் வந்து சொன்னது, இது நடக்காது, முடியாது, கிடைக்காது. பக்கத்துல கை சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காதுன்னு மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல உங்க வாழ்க்கை
ஆசீர்வாதமாய் மாறும். கை தட்டுங்க. மாறுமா? நீங்க இன்னைக்கு அறிக்கையிடணும். உன் பிள்ளை ஜீரோன்னு யாராவது சொன்னா நீ சொல்லு, என் பிள்ளை ஹீரோ. உங்க வாழ்க்கை இப்படி முடிஞ்சிடும் அப்படி முடிஞ்சிடும் யாராவது உங்களுக்கு முன்னால சொல்லுவாங்கன்னா நீங்க அந்த இடத்தை மாற்றுங்கள். ஆண்ட சொல்றாரு உங்களால முடியாது ஒண்ணுமே. அப்ப நீ கசப்ப மாத்தனா கீழ்ப்படிஞ்சிடும், கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிடும். ரெண்டாவது, இந்த முடியாது என்பது முடியும். எப்ப முடியும் தெரியுமா? உலகத்தை வச்சு முடியாது. ஆனா அந்த வசனத்துல நான் வேகமா எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் தயவு செய்து 30ஆம் வசனம் படியுமா? காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்று. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. காலேபு சொல்றாரு நம்ம போப்பா பிடிச்சிடலாம். ஏன்? அதை எளிதில் வென்றுவிட முடியும். ஏன்? ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இருந்தால் அவன் வாழ்க்கையில் முடியாதது எதுவுமே இல்லை. முதல்ல நீங்க கீழ்ப்படுகிறவங்களா இருக்கீங்களா? கேட்டு பாருங்க. கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. தோமையார் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமே, கேரளாவில் தோமையார் இயேசுவை ஆண்டவரை கொடுக்கும் பொழுது நம்பாத பொழுது அவர் தண்ணீரை தூக்கி மேல தூக்கி விட்டாரு. தண்ணி அந்த இடத்துல நின்னுச்சதுன்னு சொல்றோமே. அந்தோனியாருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய சுப்பீரியர் சொல்லிட்டாராம், எப்ப அவன் தொந்தரவு தாங்க முடியல, காலை பகல் மத்தியானம் எல்லா நேரமும் வந்து வருஷம் நிக்காங்க, இனிமணி அற்புதமே செய்யக்கூடாது, இவர் ஆனார் சரியானார் அப்படின்ட்டு போயிட்டாராம். அங்க இருந்த கோபுரத்துல கொத்தர வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் மேல தடுமாறி கீழே விழுறான். விழும்போது அந்தோனியார் சொன்னாராம், நில்லு. போய் சுப்பீரியர் போய் சொன்னாராம், சுப்பீரியர் என்னப்பா மேல இருந்து ஒருத்தன் கீழே விழுந்தான், நில்லுன்னு வந்திருக்கேன். அவர் சொன்னார, ஏற்கனவே நீ அற்புதம் செஞ்சுட்டேன், உன்னை தடுக்கவே முடியாது, கையை தட்டுங்க பாப்போம். அதனாலதான் நம்ம அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், கோடி அற்புதங்கிறோம். ஏன்? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதாங்க, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிகிற அவர்கள் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? கீழ்ப்படியக்கூடிய அவர்கள் எப்படி இருந்தாங்க? கடவுளுக்கு பிரியமானவர்களா இருந்தார்கள். இந்த காலேபு எப்படி இருந்தார் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமுள்ளவன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்க. 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்து வாசிக்க வைப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் என் அடியான் காலேபு என்னை முழுமையாய் பின்பற்றினவன், அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனை கொண்டு வருவான், அவன் தலைமுறையினர் உரிமையாக்கி கொள்வார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை பிடிச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமாங்க? இந்த காலேபு ஓயாம சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்காருங்க, நம்மளால ஜெயிக்க. ஆனா ஒருத்தன் அதை ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இவன் முழுசா என்னதான் பின்பற்றினான், அதனால அவன் யாரு? எனக்கு பிரியமானவன். சொல்லுங்க, யாரு? இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களால முடியாது ஒண்ணுமே இல்ல. ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. நடக்காதுன்னு உலகம் உங்களை பார்த்து எங்கெல்லாம் பலவிதமான காரியங்களை சொல்லி வைத்திருக்காங்களோ அந்த இடத்துல உங்களை அவங்களுக்கு ஆச்சரியமாய் ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா
அதுல யாரை குறித்து பைபிள் சொல்கிறது? சவுல், இஸ்ரவேலின் முதல் அரசன் சவுலை பற்றி சொல்லப்படுது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 14:47. ஒருத்தர் வேகமா படிக்கலாம். படிக்கமா பாப்போம். இவ்வாறு மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், பெலிஸ்தியர், நல்ல கவனிச்சு பாருங்க, எதிரிகளை எல்லாம் சிதறடித்த ஒரு மனிதன் சவுல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதிரிகள் என்ன செஞ்சாராம்? முறியடித்த மனிதன், ஜெயம் கொண்ட ஒரு மனுஷன் தான் யாரு? சவுல். ஆனா அதே சவுல் என்ன ஆயிட்டார் தெரியுமா? அதே சவுல் என்ன ஆயிட்டாரு? ஒரு கோலியாத்துக்கு பயந்து மூளையில முடங்கி கிடந்தார். ஏன்? பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் அவரை விட்டு விலகினார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கடவுள் உங்களை விட்டு விலகிட்டார்னா நீங்க கொசுக்கும் எறும்புக்கும் பயந்து ஓடுவீங்க. கொசு என்ன செய்யணும்? ஹலோ 100 சார் வாங்க சார், கொசு கடிச்சிட்டு இருக்கு சார் அப்படின்னா சொல்லணும். டொக்குன்னு அடிச்சா கொசு அவ்வளவுதான். ஆனா நீ கொசுக்கு தான் பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. சவுலே, நீ எங்கப்பா போனேன்னா? நான் கோலியாத்துக்கு பயந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். யாரெல்லாம் பயமுறுத்தினவன் இப்ப எங்க பயந்து இருக்கான்? ஏன்னா யாரு இருக்க வேண்டியவர் இல்ல. சொல்லுங்க, இருக்க வேண்டியவர். இன்னைக்கு குடும்பங்களை இருக்க வேண்டியவர், உன் வாழ்க்கையில இருக்க வேண்டியவர். ஏன்? நான் அவருக்கு பிரியமா இல்ல. ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தினான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அவருக்கு பிரியமா இருக்கல. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு எல்லாம் பிரம்மாண்டமா காமிக்கிறோம். உங்கள் திருவிழாக்களில் இயேசு இருக்கிறாரா? மனசாட்சி தொட்டு கேளுங்க. உங்க கொண்டாட்டங்கள் இயேசு இருக்காரா? நீங்களா நினைச்சுக்கிடுவீங்க. நீங்களா நினைச்சுக்கிடுவீங்க. உங்க ஆடம்பரத்துல இயேசுக்கு இடம் இருக்கா? கோடி கணக்கில் செலவழிக்கிறீங்களா? இயேசு இருக்காரா? இயேசு இருக்காருங்க. உங்கள் கொண்டாட்டங்கள் இயேசு இருக்காரா? உங்கள் ஆடம்பரங்களும் உங்கள் கொண்டாட்டங்களும் இந்த உலகத்தில் எத்தனை பேரை மனமாற்றியது? சார் சொல்லுங்க சார். மனமாற்றம் இருக்கா? மனம் திரும்புதல் இருக்கா சார்? பரலோகத்துக்கு போக வேண்டிய ரட்சணிய வழி இருக்குதா? பாத்திமாவுல பிரான்சிஸ், லூசியா பிரான்சிஸ் ஜெசிந்தாவுக்கு மாதா சொன்னாங்களே, நரகத்தின் வாசல் வழியாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் போயிட்டு இருக்காங்களே, எப்பா பரலோகத்துக்காக நீங்க கதறுங்கன்னு. உங்களுடைய கொண்டாட்டம் பரலோகத்தின் கதவை திறந்திருக்கா? நம்ம எதுக்கு கூடியிருக்கோம் தெரியுமா? நரகத்துக்கு போகாம ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறும்படியாகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சவுல் யாரு? கடவுளை இழந்த ஒரு மனிதன். ஆனா அதே இடத்துல பாருங்க, தாவீதை கொண்டு போய் ஆண்டவர் நிப்பாட்டினார். அல்லேலூயா. தாவீதை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவன் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றவன். கை தட்டுங்க பார்ப்போம். கோலியாத்தை பார்த்து பயந்து சவுல் நடுங்கி கிடக்கான். தாவீது சொல்றாரு, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். கை தட்டுங்க. உன்னால முடியாதுன்னு சொன்ன அந்த சவுல் சொல்றான், உன்னால இது நான் முதல்ல உங்களுக்கு அதான் அதனுடைய முன்னுரையே சொல்லிட்டேன். இந்த உலகம் உங்களை பார்த்து முடியாதுன்னு தான் சொல்லும். ஆனா ஆண்டவர் உன்னோடு இருந்தால் முடியாது என்பது எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்ப்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். படியுமா? மன்னனின் பெயரால் எழுதப்பட்டு
அவன் கணையாளின் முத்திரை பதிக்கப்பெற்ற எந்த மடலும் திரும்பி பெற இயலாதபடியால் உங்கள் பார்வையில் நலமானதென்றும் மன்னரின் பெயரால் நீங்கள் யூதருக்கு எழுதி மன்னரின் கணையாளியால் முத்திரையிடுங்கள் என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ராஜாவுடைய கையெழுத்து போட்டாச்சுன்னா ராஜா என்ன செய்யுது? ராஜா கையெழுத்து போட்டாருன்னா அதை யாராலையும் திரும்ப மாற்ற முடியாது. ராஜா கையெழுத்து போட்டாருன்னா, ராஜா ஒரு ஆணை இடுறாருன்னா அது நீங்க வேதத்துல படிச்சு பார்ப்பீங்க. என்ன, ஏரோதியால் அவளுடைய மகளை டான்ஸ் ஆட வைக்கிறா. ஆட வச்சுட்டு ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணுமோ கேள், என் நாட்டுல பாதியை கூட தருவேன். அவன் என்ன கேட்டா? திருமுழுக்கு யோவானுடைய ஸ்நாபகர்களுடைய தலை வேணும். அவன் மனம் வருந்தினான். ஆனா சொன்னத ராஜா சொன்னத மாத்த முடியாது, செஞ்சாகணும். அதனால திருமுழுக்கு யோவானுடைய தலைய வெட்டி ஒரு தட்டுல வச்சு கொடுத்தானோ. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற அதிகாரம் ராஜாவுடைய கையெழுத்தை மாற்ற முடியாது. இப்ப இதை இன்னொரு பகுதியில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தானியேலின் புத்தகம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 6:14-15 சீக்கிரம் படிக்குமா? ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற உறுதி பூண்டான். மறையும் வரையிலும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ராஜா. ஆனால் அவங்க ஏற்கனவே பேசிட்டாங்க, ராஜாவே உன் கையெழுத்து போட்டாச்சு, இனிமே அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால நீ என்ன சட்டம் போட்டியோ அந்த சட்டம் நிறைவேறியே தீரணும். பிரைஸ் தி லார்ட். என்ன சட்டம்? தானியேலுக்கு விரோதமாக சட்டம் போடப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா தானியேல் ஜெபிக்கிற மனுஷன், தானியேல் நீதிமான், தானியேல் கடவுளுக்கு உகந்தவன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அப்படிப்பட்ட தானியேலுக்கு விரோதமாக சட்டத்தை ஏற்றிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் பாருங்க, படிச்சீங்களா? 14-15 என்ன குறிச்சு வச்சுக்கோங்க. ஆனா தானியேல் என்ன பண்ணாரா? தானியேல் 13 வசனம் படியுமா? தானியேல், நீர் கையொப்பமிட்டுள்ள நாள்தோறும் 3 வேளையும் கை தட்டுங்க பாப்போம். ராஜாவோட கையெழுத்து என்னது? 13 வசனம் 6:13. ராஜாவோட கையெழுத்துப்படி என்னது? எவனும் கடவுளை கும்பிட வழிபட. இன்னைக்கு நம்ம தேசத்திலே நிறைய இடங்கள்ல மதமாற்ற சட்டம், நிறைய இடங்கள்ல இப்போ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் என்ன போட்டிருக்காங்க, மதம் மாறினால் உடனே ஆயுள் தண்டனை. இந்த மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலயும் இருக்கதான் இருக்கும். ஆனா பைபிள் சொல்லி பாருங்க, தானியேல் என்ன பண்ணாரா? சட்டத்தை போட்ட உடனே அவர் போய் படுத்துட்டாருன்னா போட்டிருக்கு, வழக்கம் போல ஆண்டவரை 3 வேளையும் ஜெபித்தார். 3 வேளையும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தார். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. முதல்ல கீழ்ப்படி, 2வது தேவனுக்கு பிரியமா இருங்க, 3வது ஜெபத்தில் உறுதியா இருக்கு. ஜெபத்துல உறுதியா இருக்கீங்களா? தூக்கத்துல உறுதியா இருக்கணும். சிலருக்கு தூக்கம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபமாலையை கையில் எடுக்க வேண்டும். பைபிளை புரட்ட வேண்டும். வந்து உட்கார்ந்தோடனே தூக்கம் வந்துருது. வீட்டில் வராத தூக்கம்லாம் எங்க வந்துருது? ஒரு அம்மா சொன்னது, பிரதர் பிரைஸ் தி லார்ட், பிரசங்கத்தை ஆரம்பிங்க, ஏன் நல்ல தூக்கம் வரும். அப்படியா? இங்க அப்படிலாம் ஒண்ணு பிரசங்கம் பண்ணலையே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தானியேல் என்ன பண்ணாரு?
தானியேலுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை போட்டு ராஜாவே நினைச்சாலும் இதை மாற்ற முடியாது. முடியாததை முடிய செய்கிற ஒரு கடவுள் உங்க கூட இருக்கார். ஆமென், அல்லேலூயா. சமீபத்தில் வந்து சொன்னாரு, அவர் வீடு இருந்த இடம், ஆனா அந்த வீடு இருந்த இடம் அவருக்கு நல்ல பட்டா இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குதான். ஆனா குறிப்பிட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதிக்காக வந்து அவங்க வீடு வேற அப்பதான் கட்டி முடிச்சிருக்காரு அவரு. அல்லேலூயா. இடிக்கணும், உடனே இதை பண்ணணும், எல்லாம் கையெழுத்துலாம் போட்டு எல்லாம் வந்துட்டான். எப்படி இருக்கும்? சிலவங்களை பாருங்க, இந்த ரோடு போடுறேன் அது போடுறேன்னு புதுசு புதுசாக அரசாங்கத்தினுடைய காரியங்களை நல்ல கட்டின வீடுகள்லாம் காணாம போயிருந்து எத்தனையோ நடக்குது. ஆனா சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில என் மனைவி உடைஞ்சு போயிட்டா, என் பிள்ளைங்க உடைஞ்சு போயிட்டாங்க, ஆனா என் இருதயத்தில் ஒண்ணே ஒன்று இருந்துச்சு, நம்ம வீடு கடவுள் காப்பாற்றுவார். என் இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். லெட்டர் போட்டேன், சில இடங்களை போய் எடுத்து கொடுத்தேன், அவங்களாம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தில் அரசாங்கமே மாறிச்சு. அந்த பகுதியில் உள்ள அந்த பாலம் வேலையை அந்த ப்ராஜெக்டே கேன்சல் செய்யப்பட்டது. இது பிரயோஜனம் இல்லாத ப்ராஜெக்ட் என்று முடிவில் அது வேற்று பாதைக்கு மாறியது. இன்னைக்கு சொல்றாரு, நல்லா இருக்கும், எங்க ஏரியாவே ஆண்டவர் காப்பாத்திட்டார். கையெழுத்து போடலாங்க, ஆனா நீ ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிறவன் இந்த உலகத்தின் தலைவிதியை மாற்றக்கூடியவன். ஆமென். முடியுமா? முடியாதா? ஜெபம் பண்றவனால எல்லாத்தையும் மாற்ற முடியும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் எங்க உலகம் எல்லா தலைவரையும் மாத்துறாங்க. உங்க கணவர் குடி பழக்கத்தை விட மாட்டேக்காரன்னு புலம்பாதீங்க, அதை விட தாண்டி எல்லாரையும் மாற்ற முடியும். தானியேல் எதை விடல? ஜெபத்தை. சொல்லுங்க, பக்கத்துல கேட்டு சொல்லுங்க. தலைக்கு கத்தி வந்தாலும் ஜெபத்தை விட்டுறாத. எதை விட்டுறாத? தலை போட்டும், ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே சாவு. விட்டுருவாரா? சொல்லுங்க, விட்டுருவாரா? தானியேலு 3 வேளை மட்டும் ஜெபம் பண்ணாரு நினைக்கீங்களா? சிங்க கவிக்குள்ள போறாரு, எப்படி பண்றாரு? ஜெபம் தான். சிங்க கவிக்குள்ளையும் போயிட்டாரு, கல்லையும் போட்டியாச்சு. அவர் என்ன பண்ணாரு? அதே ஜெபம் தாங்க. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டது. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுடைய ஜெபம் எரிகிற தீச்சூளையை அவர்களுக்கு நல்ல கூட மாற்றி தேவனை அங்கே வெளிப்படுத்தியது. பவுலும் சீலாவும் நைய புடைக்கப்பட்ட பொழுதும் ராத்திரியிலும் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்து துதித்த பொழுது அங்கே கட்டுகள் அவிழ்ந்து, சிறை கதவுகள் உடைந்து, அங்கே திறப்பின் வாசல், விடுதலையின் வாசலை ஆண்டவர் திறந்தார். என்ன வேணாலும் ஆகட்டும், எதை நிப்பாட்டாத? ஜெபத்தை நிப்பாட்டாத. ஜெபிக்கிறவனால் கடவுளை அசைக்க முடியும். முடியுமா? நீங்க ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சும்மா இருப்பாரா? பைபிள் சொல்லுது, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் எங்க இருக்காரா? அப்ப பரலோகத்துல தூதர் எல்லாம் அவரை பார்த்து சோத்திரம் அல்லேலூயான்னு அவருக்கு கிடக்காங்க. அவர் எங்க வந்துட்டாரு? எங்க சொல்லுப்பா, அவர் எங்க வந்துட்டாரு? அந்த அரியணையை விட்டுட்டு எங்க வந்துட்டாரு? இங்க உட்கார்ந்து, ஐயோ ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யாம உங்களை விடவே ஓடி வந்து உனக்கு ஒத்தாசை செய்யும்படி தன்னுடைய எல்லா ராஜ்ய பாரத்தோடும் தன் சேனைகளோடும் அவர் வந்து உனக்காய் யுத்தம் செய்து உன்னை எல்லாத்தையும் அவர் விடுவிக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். உங்களால் முடியாது ஒண்ணுமே. மலையிட போய் கெஞ்ச போறியா? மலையை பார்த்து பேருந்து சொல்ல போறியா? மலையே மலையே, கொஞ்சம் தயவு செஞ்சு உனக்கு தூப ஆராத்தி நான் எடுக்கிறேன், எப்படியாவது போயிரு அப்படியே சொல்ல போற? மலையை பார்த்து சொல்லு,
இயேசு நாமத்துல வியாதியே வெளியே. உனக்கு கட்டளையிடக்கூட அதிகாரம் இருக்கு. அது ஐயமில்லாம நம்பிக்கையோடு நீ எப்பொழுது அறிக்கையிட ஆரம்பிக்கிறாயோ ஆண்டவர் கூறுகிறார், உங்களால் முடியாதது ஒன்றும். அப்ப சொல்லுகிறவன் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படியணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாயிருந்தால் அற்புதம் இல்லை, அதிசயம் தூரம் இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளும் விடுதலை, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். முழங்கால் படிடுவோம். Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால் முடியாத ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. இந்த மலையை பார்த்து பயந்து போய் கடலில் விழு என்றால் மலையிட கெஞ்சணுமா, மலைக்கு கட்டளை இடணுமா? பிரச்சனைகளை பார்த்து ஐயா சாமி நிக்கணுமா, பிரச்சனையை ஓடிப்போன்னு சொல்லணுமா? வியாதியை பார்த்து, பேயை பார்த்து, எந்த கஷ்டமா இருந்தாலும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு. அது அப்படியே அது நடக்கணும்னா 3 காரியம். கடவுளுக்கு கீழ்ப்படி, கடவுளுக்கு பிரியமாக இருங்கள். 3வது, ஜெபத்திலே நீங்கள் விடாப்பிடியாக நிலைத்திருங்கள். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. கண்களை மூடுவோம், 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. இதோ உங்க பிள்ளைங்க நாங்க வந்திருக்கோம், எங்க மேல இறக்க வைங்க ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. இது உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரம், தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற நேரம். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. சகோதரியே, சகோதரனே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அற்புதம் நடக்கிறது. கசப்பு மதுரமாய் மாறுகிறது. அவருக்கு பிரியமாய் இருக்கிறவனுக்கு இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவன் பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்காக உலகம் வைத்திருக்கிற எல்லா முடிவையும் அவர் மாற்றி அவரே உடனிருந்து நம்மை ஜெயத்தின் பாதையில் நடத்தி செல்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சாட்சியா நிறுத்துறதுக்கு என் தேவனுக்கு நன்றி. எங்க மச்சம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. திருமணமாகி ஆனால் குழந்தை இல்லாம இருந்துச்சு. நான் இங்கே விண்ணப்பம் எழுதி போட்டுக்கிட்டு இருந்தேன். சேர்ந்தவங்களுக்கு ஜெபத்துக்கு போனாலும் அங்கேயும் எழுதி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் நேற்று குழந்தை பிறந்துச்சு, சர்வசுகமா பிறந்து ஆண்டவருக்கு இதை செய்த ஒரு தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், ஆராதிக்கிறேன். ஓகே, நன்றி செலுத்து. புகழ் இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நான் வீடு கட்டிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி கெட்ட விடாதபடி முன்சிபாலிட்டிலாம் சொல்லி ரொம்ப டென்ஷன் பண்ணாங்க. நான் பிரதர்கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீ ஜபத்தில் போய் ஆண்டவர் அதையும் மாற்றி தருவார் அப்படின்னு சொன்னேன். ஏப்ரல் 1ஆம் தேதி கெட்ட விடாதபடி முன்சிபாலிட்டிலேருந்து எல்லாரும் வந்தாங்க. ஆண்டவரே, நான் எனக்காக நான் போராட மாட்டேன், நீங்கள் எனக்காக போராடணும்பான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அதுபோல எந்த தடைகள் இல்லாதபடி வீடை நல்லபடியாய் கட்டி எனக்கு ஆசீர்வாதம் அந்த இல்லத்திற்கு செல்வதற்கு கிருபை செய்தாங்க. அதுபோல ஜூன் மாசம் எனக்கு ஒரே இடுப்பு வலி. டாக்டர் ஒருத்தர்கிட்ட போய் காமிச்சேன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, அதனால நீங்க பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன டம்ளர் கூட தூக்காத. அப்ப நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் எனக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பிபிஆர்ல வந்து 4:13 வந்து எனக்கு உறுதி ஊட்டும் இறைவனால் செய்ய எதையும் ஆற்றல் உண்டு, அந்த ஜபத்தை சொல்லி சொல்லி வேலை பாருங்கன்னு சொன்னாங்க. அதை போல நான் செஞ்சு இன்னொரு நேரம் வேற இடத்துல நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அப்படி எலும்பு தேய்மானத்துக்குள்ள அறிகுறியே இல்லைன்னு சொன்ன என் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி. அது போல என் மகனை நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைச்சி அவனுக்கு நல்ல பாதுகாப்பை தருவதற்காக தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி. இயேசுவே, உன்னை வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், உன்னை ஆராதிக்கிறேன், உனக்கு நன்றி செலுத்துகிறேன்.
ஏசப்பா நான் ரொம்ப நாளாக என் மருமகள் என் வீட்டுக்கே வராமல் ரொம்ப சமாதானம் இல்லாமல் இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. எப்பவும் நான் பைபிள் படிக்குமா ஆண்டவர் அவள் எப்படியாவது என் வீட்டுக்கு வரணும்னு, அதே போல் போன வாரத்தில் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, சமாதானம் ஆகிட்டான். அதுக்காக கோடான கோடி நன்றி. அதே போல் இப்போ என் மகன் பேரம்பேத்தி நல்லபடியாக மார்க் எடுப்பான். அவங்க எப்போ பார்த்தாலும் உடல் பழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க நல்ல தைரியத்தை கொடுப்பாங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. என் காலில் கூட ஒரே வலி. டாக்டர் சொன்னாங்க நீங்கள் ஆர்பூருக்கு வாங்க, நான் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். நான் கூட நான் பார்ப்போம் அப்படின்றேன். எனக்கு எங்கள் ஏசப்பா இருக்காங்க, அவங்க எனக்கு சுகப்படுத்தி தருவாங்கன்னு என் நம்பிக்கையோடு இருக்கேன். அதனால நாங்கள் போக அதுக்காக ஆண்டவருக்கு வாழ்த்துக்கிறேன், போட்டு ஒரு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எனக்கு ரொம்ப பலகீனமா இருந்தது. ஆண்டவரே எனக்கு பலத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. அப்பா உனக்கு நல்ல சுகம் தந்ததுக்காக ஆண்டவரே நீ வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.